இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது 50 வருட அலட்சியம். எங்க வாழ்வாதாரம் போகுது, எங்க ஹெல்த் பாதிக்குதுன்னு 50 வருஷத்துக்கு மேல அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட், வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட், நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன், ஆயில் கம்பெனிஸும் இந்த பகுதிகளில் இருக்கு. ஃபெர்டிலைசர் யூனிட்ஸ் வந்து 3 இருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ இவ்வளவு தொழிற்சாலைகள் எண்ணூர்ல குவிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதி வந்து வாழ தகுதியற்ற இடமாக மாறிட்டு, அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்கு. அதனால மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. சுவாசிக்கும் போது அது உடல்ல இருக்க உபாகங்களை அரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. சிறிது நேரம் வந்து அமோனியா கேஸை நம்ம இன்னேல் பண்றோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக கண்ணெரிச்சலும், மூச்சு திணறலும், நெஞ்செரிச்சலும் ஏற்படும். உடல்ல இருக்கக்கூடிய மூச்சு குழாயில பிரச்சனை ஏற்பட்டு அங்க ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ அதிகமாகும். லிவர், கிட்னி போன்ற உறுப்புகளை வந்து அது அரிக்கும் தன்மை கொண்டது. அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா உயிரிழப்பதற்கு கூட ஒரு அபாயம் அப்படின்றது இந்த அமோனியா கேஸ்னால. தெர்மல் பவர் பிளான்ட் ஏன் வந்து எண்ணூர்ல இருக்கணும்? அப்ப பெசநகர்ல இருக்கக்கூடியவர்களுடைய உயிரோடைய மதிப்பு வேற, எண்ணூர்ல இருக்கக்கூடியவர்களுடைய உயிரோட மதிப்பு வேற அப்படின்னு ஒரு பாகுபாடோட ஒரு நினைச்சதுனால தானே எண்ணூர்ல அங்க வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விதிமீறல் நடக்கும்போது ஃபைன் போடப்படுது. அடுத்த வருஷமா அந்த விதிமீறல் நடக்கதானே. இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கு. அப்ப கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஃபைன் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து மக்களோட வரி பணம். நமக்கு பெரிய உதாரணம் ஸ்டெர்லைட் இருக்கு. ஸ்டெர்லைட் நிறுவனத்துல இந்த மாதிரி விதிமீறல்கள் பண்ணும்போது மக்கள் பாதிக்கப்படும் போது போராட்டம் பெருசா வெடிச்சு அந்த நிறுவனத்தை நிரந்தரமா மூடுற ஒரு சூழலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா மக்கள் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க. நிரந்தரமா இந்த கோரமண்டல் நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த பிரபாகரன் வீரரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்று இரவு வந்து எண்ணூர்ல வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மயக்கம் ஏற்பட்டாகவும் 2-3 பேர் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? எண்ணூர்ல என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது? நேற்று இரவு சரியா 11 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணூர் பகுதியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் நிறுவனம் கோரமண்டல் அப்படின்ற கம்பெனியிலிருந்து அமோனியா கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதாவது இந்த நிறுவனத்திற்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 3000 டன்ல இருந்து 8000 டன் அளவுக்கான அமோனியா வாயு வந்து கடல் மூலமாக கப்பல் வழியா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கப்பல்ல இருந்து இந்த நிறுவனத்திற்கு வந்து பைப் மூலியமாக இந்த அமோனியா வாயுக்களை வந்து அனுப்பும்போது அங்கே கசிவு ஏற்பட்டு இந்த லீக் வந்து நடந்திருப்பதாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இன்னைக்கு காலையில் வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த விபத்து எண்ணூர்ல நடந்திருக்கும் இந்த கேஸ் லீக் அப்படின்றது இந்த மாசத்துல 3வது பெரிய விபத்து. அதாவது எண்ணூர் ஆயில் ஸ்பில்க்கு பிற்பாடு சிபிசிஎல் நிறுவனத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்துக்கு பிற்பாடு இது வந்து 3வது நிகழ்வா நடந்திருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் தற்சமயம் 4வது விபத்து வந்து எண்ணூர்ல ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய ஐஓசி நிறுவனத்துடைய பாய்லர் வெடிப்பு ஏற்பட்டு 2 பேர் வந்து இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஊழியர்கள் வந்து கிரிட்டிக்கலா வந்து ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற ஊழியர்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா எண்ணூர் பகுதியில வந்து விபத்துகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விபத்துகளுக்கு வந்து காரணம் அப்படின்றது அலட்சியம் ஒரு பக்கம் காரணமாக இருக்கு. அந்த நிறுவனத்துடைய தொடர் அலட்சியம். 2வது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் விதிமீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இது 2ம் தான் அந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியா இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கான காரணமாக இருக்கு. இப்போ வாயு கசிவுன்னு சொன்னதுக்கப்புறம் இது இப்போதான் முதல் முறை நடக்குது. இதற்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அதுக்கு பிறகும் வந்து அரசுகள் நடவடிக்கை எடுக்கலையா? அந்த நிறுவனங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலையா? மக்கள் இதற்கு முன்னாடி எத்தனை முறை பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்போ இந்த அலட்சியத்தினால இது நடந்திருக்கு இந்த விபத்து அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது 50 வருட அலட்சியம். 50 வருடங்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் வந்து சுற்றுச்சூழல் சீர்கெடுது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து வயலேஷன்ல ஈடுபடுறாங்க, எங்க வாழ்வாதாரம் போகுது, எங்க ஹெல்த் பாதிக்குதுன்னு 50 வருஷத்துக்கு மேல அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. 1971ல எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு, அது வந்து இயக்குனதுக்கு பிற்பாடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இன்ன வரைக்கும் அதே சூழ்நிலையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த நிறுவனங்கள் வந்து விதிமீறல்கள் ஈடுபடுவதும், அதை கண்டுபிடிச்சு மக்கள் வந்து போராட்டம் செய்யறதும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஃபைன் போடுறதும், ஆக்ஷன் எடுக்கிறதும் இது தொடர் கதையாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதற்கான அடிப்படை பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அட்ரஸ் பண்ணாதான் வருங்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம நம்மளால தடுக்க முடியும். எண்ணூர் பகுதியில் ஒரு குறுகிய இடங்கள், அது எண்ணூர் மணலி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் 20 சதுர கிலோமீட்டர்ல 25க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற அபாயகரமான நிறுவனங்கள் வந்து நம்ம அங்க கொண்டு வந்திருக்கோம்.
அப்போ அந்த நிறுவனங்கள் வந்து இதே மாதிரியான வயலேஷன் அலட்சியம் பண்ணுறதுனால தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல்ன்றது மாசுபட்டுட்டு தான் இருக்குது. எண்ணூர் பகுதி அப்படின்றது அதோடைய கெப்பாசிட்டியை தாண்டி கிரிட்டிக்கலி பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனாலும் எண்ணூரில் தான் நம்ம இன்னமும் இண்டஸ்ட்ரியை கொண்டு வருவோம். புது புது இண்டஸ்ட்ரி இப்போ ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் அடுத்த மாதத்துலேருந்து அங்கே புதுசாக வரப்போகுது. அசோக் லேலண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை விரிவு பண்ண போகிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வரப்போகுது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம இன்னமும் எண்ணூரில் தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் நிறுத்த முடியும். இப்போ 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குன்னா இதற்கு முன்னாடி வந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து உர தொழிற்சாலைகள்லேருந்து வந்திருக்காங்க. என்ன மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது? ஏன்னா மக்கள் வந்து வாயுவால் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு முன்னாடி வந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டது வந்து எண்ணெய் கசிவுனால வந்து மீன் பிடிக்க போக முடியல, கடலில் இருக்க உயிரினங்கள் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் எண்ணூரை சுற்றி 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது? இப்போ எண்ணூர் மணலி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் தான் பார்த்தீங்கன்னா 3 தெர்மல் பவர் பிளான்ட், எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட், வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட், நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு 3 பெரிய தெர்மல் பவர் பிளான்ட் நிலக்கரி பயன்படுத்தி கரண்ட் எடுக்கக்கூடிய மின்சார நிலையங்கள் இருக்குது. ஸோ சென்னைக்கு தேவையான கரண்ட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய அருங்காமை மாவட்டங்களுக்கு தேவையான மின் உற்பத்திக்கு இந்த இடம் தான் பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் இந்த மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரியை கொண்டு வருவதற்காக காமராஜ் போர்ட் இருக்குது, எண்ணூர் போர்ட் இருக்குது, 3 துறைமுகங்கள் வந்து அங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த இந்த நிலக்கரியை சேமித்து வைப்பதற்காக அங்கே கோல் யார்டு கட்டியிருக்காங்க. நிலக்கரி சேமிப்பு கிடங்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆயில் ரிஃபைனரிஸ், ஆயில் சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்களும் ஆயில் கம்பெனிஸும் இந்த பகுதிகளில் இருக்குது. ஃபெர்டிலைசர் யூனிட்ஸ் வந்து 3 இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு அபாயகரமான தொழிற்சாலைகள் ஒரே பகுதியில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து வாயு கசிவால் மயக்கம் ஏற்பட்டுச்சு, வாந்தி ஏற்பட்டுச்சு, அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மக்கள் தற்காலிகமாக இந்த பாதிப்பு இருக்குல்ல, மிகப்பெரிய அளவில் பின்னாடி பெரிய அளவிலான மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த தொழிற்சாலைகள்லாம் இன்னும் வரும். இப்போ இந்த அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்கு, அதனால மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. அமோனியா கேஸ் அப்படின்றது ஒரு கொரோசிவ் சப்ஸ்டன்ஸ். அதாவது உடலில் அதை சுவாசிக்கும் போது அது உடலில் இருக்க பாகங்களை அரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்போ இது எவ்வளோ தூரம் அந்த அமோனியா கேஸை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், என்ன குவான்டிட்டி, எவ்வளோ நேரம் சுவாசிக்கிறோன்றதை பொறுத்து உடலில் இருக்க பாதிப்பு அப்படின்றது மாறும். இப்போ சிறிது நேரம் வந்து அமோனியா கேஸை நம்ம இன்னேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக கண்ணெரிச்சலும் மூச்சு திணறலும் நெஞ்செரிச்சலும் ஏற்படும். அதே ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் போது அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய மூச்சு குழாயில் பிரச்சனை ஏற்பட்டு அங்கே ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ அதிகமாகும். லிவர், கிட்னி போன்ற உறுப்புகளை வந்து அது அரிக்கும் தன்மையை கொண்டது. அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா உயிரிழப்பதற்கு கூட ஒரு அபாயம் அப்படின்றது இந்த அமோனியா கேஸ்னால இருக்குது. அப்போ அது ஒரு டெட்லி கேஸாக இருக்குது. அப்போ இதை கையாள்வதில் நமக்கு வந்து நிச்சயமாக கவனம் அப்படின்றது இருந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி விபத்துகள் தொடர்கதையாக இருக்குது அப்படின்னும் போது அந்த கவனம் என்றைக்குமே இல்லாமல் தான் அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டு 2022 மக்கள் இதே மாதிரி நைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் வந்து கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது, சுற்றி திருவொற்றூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அலுவன முட்டை ஸ்மெல்லு, கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 3 மாதங்கள் பிற்பாடு தான் அது வந்து சிபிசிஎல் நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுத்து சிபிசிஎல் நிறுவனம் தான் காரணம்னு சொல்கிறதுக்கு நம்ம 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி ஒரு போக்கு இப்பயும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம பண்ண வேண்டியது வெறும் ஃபைன் மட்டும் கிடையாது. அங்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இதை கண்டறிஞ்சு இது பிரச்சனை இருக்குன்றதுக்கு ஃபைன் மட்டும் போடுறதுனால தான் தொடர்ச்சியாக அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் அப்படின்றது அந்த எண்ணூர் பகுதியில் மற்ற தமிழ்நாட்டில் எங்கே ஒரு இந்த மாதிரியான வயலேஷன் நடந்தாலும் அங்கே வந்து தீவிர நடவடிக்கை அப்படின்றது தேவையாக இருக்கு. இப்போ நேற்று வந்து இரவு இந்த மாதிரி நடந்த உடனே ஒரு 6 கிராமங்களை சேர்ந்த மக்களை வந்து வெளியேற்றதுனால வந்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அப்போது தற்காலிகமாக வந்து இரவு நேரத்தில் நடக்கும்போது மக்கள் வந்து தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் வந்து வெளியேறும் போது இப்போ 6 கிராம மக்களும் அங்கேருந்து தான் வெளியேறி ஆகுமா? இப்போ அந்த தொழிற்சாலைகள் மட்டும் அந்த பகுதியை விட்டுட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதியாக அந்த இடம் இல்லையா? மொத்தமாகவே அந்த இடத்த விட்டு மக்கள் வெளியேறணுமா? தொழிற்சாலை மட்டும் தான் அங்கே இருக்கணுமா? எப்படி எந்த மாதிரியான தீர்வு கிடையாது? இப்போ இவ்வளோ தொழிற்சாலைகள் எண்ணூரில் குவிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதி வந்து வாழ தகுதியற்ற இடமாக மாறிட்டு இருக்கு. இது சும்மா ஒரு பேருக்கு சொல்லலை, நிஜமாகவே அந்த பகுதியில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் இயற்கையும் வாழ தகுதியற்ற இடமாக எண்ணூர் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு.
அப்போ இது வந்து ரெட் லைனிங், இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெட் லைனிங்னு சொல்லுவாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டாலும் உழைக்கும் மக்கள், எளிய மக்கள் இருக்கும் பகுதிகளில் தான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை கொண்டு போய் வைப்பாங்க. வளர்ந்த அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிட்டிக்குள்ளே யாரும் வைக்க மாட்டாங்க. ஹைவேஸில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கும் பகுதிகளில் தான் இந்த மாதிரியான தெர்மல் பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்கே தான் கொண்டு போய் வைப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரெட் லைனிங். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு, நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஏன் இருக்கணும், இது இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் ஏன் வந்து எண்ணூரில் இருக்கணும், சென்னைக்கு எங்கே வச்சாலும் பரவாயில்ல. அப்போ கடல் கரை பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து சீ வாட்டரை எடுக்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கொண்டு போய் மயிலாப்பூர்லேயோ பெசன் நகர்லேயோ அவங்க வச்சுருவாங்களா? நிச்சயமாக வைக்க மாட்டாங்க. அப்போ பெசன் நகரில் இருக்கக்கூடியவர்களுடைய உயிரோடைய மதிப்பு வேற, எண்ணூரில் இருக்கக்கூடியவர்களுடைய உயிரோட மதிப்பு வேற அப்படின்னு ஒரு பாகுபாடோட ஒரு நினைச்சதுனால தானே எண்ணூரில் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எண்ணூரில் இருக்க மக்கள் இவ்வளோ தூரம் கதறியும் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணியும் பிரச்சனை பண்ணியும் அது வந்து இந்த செவிகளுக்கு கேட்கப்படல அப்படின்னா அந்த ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்றது நிச்சயமாக இருக்கு. இப்போ வெள்ளைக்காரன் இருந்தப்ப சென்னையை வந்து பிளாக் டவுன் ஒயிட் டவுன் பிரித்து வச்சிருந்தான். அப்போ அவர்கள் வெள்ளைக்காரர்கள் இருக்கும் பகுதி ஒயிட் டவுனாகவும், இவர்களுக்கு வேலை செய்பவர்கள் இருக்கும் பகுதியை பிளாக் டவுனாகவும் எடுத்து வச்சிடலாம். வெள்ளைக்காரன் இன்னைக்கு நம்மளை விட்டு போனா கூட இன்னமும் அந்த பிளாக் டவுன் ஒயிட் டவுன் பாகுபாடுன்றது சென்னையில் இருந்துக்கிட்டு தான். இப்போ தொழிற்சாலைகள் இருக்க பகுதியில் வந்து மக்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால தான் அந்த பகுதியில் கொண்டு போய் வைக்கிறாங்களா, இல்லை மக்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்களா? இல்லை, மக்கள் வந்து காலங்காலமாக ஆண்டுகளாக அங்கே தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அது பூர்வகுடி மக்கள், அவங்க மீனவர்கள், மீனவ சமூக மக்கள், அங்கே இருக்கக்கூடிய எண்ணூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பூர்வகுடியாக அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பவர் பிளான்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இதுதான் அங்கே வந்து புதிதாக வந்திருக்கு. அப்போ இந்த 50 ஆண்டுகளாக அங்கே வந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த மக்கள் இயற்கையாக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை எல்லாத்தையும் பறிச்சிருச்சு, மீன்பிடியை பாதிச்சிருச்சு. அங்கே இருந்த உப்பளங்களை இப்போ காணோம். எண்ணூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா மீன்பிடியும் நண்டு கிடைச்சிட்டு இருந்த பகுதி. இப்போ நண்டுனாலே நம்ம பழவேற்காடு நண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பழவேற்காடில் கிடைக்கிற பச்சைக்கல் நண்டை விட அதிக எண்ணிக்கையில் வந்து எண்ணூரில் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நிறுவனங்கள் வந்த பிற்பாடு, அந்த பகுதி சூழல் மாறினதுக்கு பிற்பாடு இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அங்கே அந்த பகுதியில் வந்து மீன்பிடி பெரிய அளவில் வந்து அடிபட்டிருக்கு. அப்போ அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம கெடுத்தாச்சு. அதே நேரத்தில் அங்கே மக்களுடைய ஆரோக்கியத்தையும் இது சீர்குலைச்சிருச்சு. அவங்களுடைய வாழ்நாளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு அந்த மக்களை மேலும் மேலும் நம்ம வந்து துன்பப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வயலேஷனில் ஈடுபடுற நிறுவனங்களை வந்து நம்ம வச்சிருக்கிறதுனால அந்த பகுதியில் இன்னமும் நிலைமை அப்படின்றது ஒர்சன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது வெள்ளம் வரும்போது 20 தொழிற்சாலைக்கு மேற்பட்ட தொழிற்சாலைன்னு சொல்றீங்க. அந்த தொழிற்சாலைகள்லாம் அந்த கழிவு நீர்களை வந்து வெளியேற்றிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் எண்ணெய் கசிவுங்க, எண்ணெயெல்லாம் வந்து கடல் பகுதியில் இருக்குங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கட்டும், நண்டா இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நண்டா இருக்கட்டும், மற்ற உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும்ல, பாசி வகைகளாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து கடல் பகுதி பாதிக்கப்படுது இந்த தொழிற்சாலையினால? இவர்கள் அதிகமாக இந்த எஃப்ளூயண்ட்டை திறந்து விடுறது வந்து எண்ணூர் கழிமுகத்தில் தான். எண்ணூர் கழிமுகம் அப்படின்றது முக்கியமான ஒரு உயிர் சூழல் பகுதி. இப்போ இந்த கழிமுகத்தில் தான் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இந்த கழிமுகம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து நம்ம டன் கணக்கில் வந்து இந்த எண்ணெய் கொட்டப்பட்டு உள்ளதாலும் தொடர்ச்சியாக நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய கழிவு நீரை திறந்து விட்டுருக்காங்க. அந்த பகுதியோட சூழல் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆயில் ஸ்பில், எண்ணெய் கசிவுக்கு பிற்பாடு அங்கே அதை முற்றிலும் கிளீன் பண்ணி முடிச்சாதான் நமக்கு வந்து அங்கே மீன் உற்பத்தின்றதே நடக்கும். இப்போ மேம்போக்கா கிளீனிங் நடந்திருக்கு. ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா சேறு பகுதி வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து போய் படிஞ்சிருக்கு. இது மாதிரி கரை இருபுறங்களும் மண்ணில் வந்து எண்ணெய் இருக்குது, அதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல. அந்த பகுதியோட மேங்க்ரூவ்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த மேங்க்ரூவ் காடுகள் வந்து இதனால் அழிஞ்சிருக்கு. எந்த ஒரு புயலும் வெள்ளமோ வறட்சியும் வந்தாலும் அந்த மேங்க்ரூவ் மரங்கள் வந்து தாக்கு பிடிக்காது. அலையாத்தி காடுகள் அப்படின்றது அவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ஆயில் வந்து கலந்ததுன்னு பிற்பாடு அதெல்லாம் கருகி இருக்கு. அப்போ அதை மீட்டுருவாக்கம் செய்யணும். அது அப்புறம் சேறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை வந்து நீக்கம் செய்யணும். ஏற்கனவே இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட ஃப்ளை ஆஷ் வந்து அங்கே கலந்துருக்கு. அது ஒரு 3-4 அடிக்கு வந்து கிரவுண்டில் வந்து ஃப்ளை ஆஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் சுத்தம் செய்யணும். இது எல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது. இல்லை, இப்போ தொழிற்சாலைகள் வந்து கடல் பகுதியில் வைக்கிறது காரணமே கடல் நீர் எடுத்துக்கிறதுக்காகவும் கடலில் கலக்கிற கழிவு நீரை கலக்கிறதுக்கு மாதிரியும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவங்க வச்சுக்கிறாங்க.
எப்படி அந்த சுத்திகரிச்சு கொண்டு போகணுமா, எந்த மாதிரி இந்த கழிவுகளை வந்து மேற்கொண்டா வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம அந்த தொழிற்சாலை நடத்த முடியும்? இப்போ எண்ணூர் பகுதி மக்கள் வந்து எனக்கு இந்த தொழிற்சாலையே வேண்டாம், வைக்கவே கூடாதுன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. இருக்கிற தொழிற்சாலையை உங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. அது நீங்க செய்யாத பட்சத்துல தான் இந்த நிறுவனத்தை இழுத்து மூடணுன்ற அந்த கோரிக்கைகள்லாம் வருது. இப்போ அவங்க அடிப்படையா கேட்கறது என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழல் விதிகள் இருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அந்த நாம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்டுக்கு உட்பட்டு உங்க கம்பெனியை இருக்குங்க, விதிமீறல்கள் பண்ணாதீங்கன்றதான் அவங்களுடைய கோரிக்கை. ஆனா அந்த ஒரு அடிப்படை பேசிக் கோரிக்கையை கூட அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியா விதிமீறல்களை ஈடுபட்டு இருக்காங்க. சிபிசிஎல் நிறுவனம் 2021ஆம் ஆண்டு ஒரு வருஷத்துல 3/4 நாட்கள் 200 நாட்களுக்கு மேல அவங்க வந்து விதிமீறல்களை ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி விதிமீறல்கள் செய்யும் போது மாசு கட்டுப்பாட்டு வாரியமா அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லையான்னு? அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, உடனடியா வந்து ஃபைன் போடுறாங்க. கோடிக்கணக்கில் இந்த நிறுவனங்கள் வந்து 2021ஆம் ஆண்டு ஃபைன் கட்டியிருக்காங்க. ஆனா ஃபைன் அப்படின்றது இந்த இந்த தப்பை வந்து தடுக்கலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விதிமீறல் நடக்கும்போது ஃபைன் போடப்படுது, அடுத்த வருஷமும் அந்த விதிமீறல் நடக்க தானே செய்யுது. அப்போ இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க நிறைய கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஃபைன் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து மக்களோட வரி பணம். மக்களோட வரி பணம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, அதுவும் அரசுக்கு தான் போகுது. ஆனா என்ன நடக்குதுன்னா மக்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. மக்களோட ஆரோக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களுடைய ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதித்ததனால் ஒரு அரசு நிறுவனம் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு வரியாக அரசு மக்கள் வணிக பணத்தை வந்து கொடுக்குது. இதனால அடுத்த வருஷமும் இது நடப்பதை நிப்பாட்ட முடியல, மறுபடியும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஃபைனிங் ப்ராசஸை தாண்டி இங்க தண்டனை அப்படின்றது அதிகரிக்க வேண்டும். தொடர்ச்சியா இந்த மாதிரி விதிமீறலில் ஈடுபடுற நிறுவனம் தெரிந்தே இந்த மாதிரி நிறுவனம் வந்து செய்யும் போது தண்டனை அப்படின்றது கிரிமினல் அஃபென்ஸா வந்து இவங்களை பனிஷ் பண்ணணும். அது மாதிரி இந்த நிறுவனத்திற்கு வந்து க்ளோசர் நோட்டீஸ், அதாவது இழுத்து மூடும் நடவடிக்கை அளவுக்கான ஒரு தண்டனை அப்படின்றது இருந்தாதான் வருங்காலத்தில் இந்த பிரச்சனையை வந்து நம்மளால தடுக்க முடியும். இப்போ அரசுகிட்டேருந்து வந்து தற்காலிக நடவடிக்கையா வந்து ஃபைன் போடுறது மட்டும் போதாதுன்னு சொல்றீங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது கைது நடவடிக்கை, இந்த தொழிற்சாலைகளை இழுத்து மூடுறது மாதிரி நடந்திருக்குதா? எண்ணூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபட்டுருக்காங்களா? நமக்கு பெரிய உதாரணம் ஸ்டெர்லைட் இருக்கு. ஸ்டெர்லைட் நிறுவனத்துல இந்த மாதிரி விதிமீறல்கள் பண்ணும்போது மக்கள் பாதிக்கப்படும் போது போராட்டம் பெருசாக வெடிச்சு அந்த நிறுவனத்தை நிரந்தரமா மூடுற ஒரு சூழலுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க, நிரந்தரமா இந்த கோரமண்டல் நிறுவனத்தை மூடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை சரியா தப்பா, இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக நம்ம இந்த நிறுவனத்தை மூடிடணுமா அப்படின்லாம் கேள்வி வருது. முதல்ல மக்கள் கோரிக்கையை செவி கொடுத்து நம்ம கேட்கணும், அவங்க வச்சிருக்க கோரிக்கை நியாயமா அப்படின்றது முதல்ல நம்ம ஒரு கமிட்டி போட்டு நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த நிறுவனம் இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பண்ணது இருக்கு, ஏர் பொல்யூஷன் பண்ணது இருக்கு. இப்போ தொடர்ச்சியா இந்த எண்ணூர் பகுதியில் இந்த சூழலுக்கு இந்த நிறுவனம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும் போது, அது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது, அது நெக்லிஜென்ஸோ இல்லை அது வந்து விதிமீறல்களோ அது தொடர்ச்சியாக இருக்கும்போது இந்த நிறுவனத்தை மூடுவது சரியான விஷயம் அப்படின்னா அரசு வந்து மூடிதான் ஆகும். இப்போ ஸ்டெர்லைட் குறிப்பிடும்போது அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருந்துச்சு, மக்கள் இறந்தாங்க. அந்த மாதிரி பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டாதான் வந்து அரசுக்கு நடவடிக்கை எடுக்குமா, இல்லை அதற்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன்? இல்லை, அதுக்கு முன்னாடியே எடுக்கிறது தான் அரசு வந்து மக்களுக்கான அரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ மக்கள் அங்கே 4000-5000 பேர் வந்து ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எண்ணூர்ல. அப்போ அந்த அந்த போராட்டம் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கை அப்படின்றது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கும்போது அரசு வந்து அதை பரிசீலனை செய்து அந்த நிறுவனத்தை பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கான ஸ்டடிஸ் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நடவடிக்கை வந்து எடுக்கும். இப்போ குறிப்பாக அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மூடிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போதே இத்தனை வருடங்கள் வந்து இந்த நிறுவனத்தை வந்து நடத்துவோங்கிற ஒரு குத்தகைங்களை அது வந்து சைன் பண்ணிட்டு தான் வந்து அந்த நிறுவனத்தை நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அரசு வந்தாலும் இதை வந்து சரி செய்ய முடியுமா? அது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது எத்தனை ஆண்டுகள் குத்தகை எடுத்திருப்பாங்க, அதற்கான ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும்? இப்போ இந்த உரத்தொழிற்சாலையில் அங்கே இருக்க பேரி கம்பெனி, இந்த கொரமண்டலாக இருக்கட்டும், அங்கே இருக்க கோத்தாரி கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே நீண்ட காலமாக அந்த பகுதியில் இருக்காங்க. இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டாண்டு காலாக 30-40 வருஷம் முன்னாடி இவங்க கண்டாமினேட் கிரவுண்ட் வாட்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ நிறைய மக்களுக்கு வந்து ஃப்ளூரைடு வந்து கிரவுண்ட் வாட்டரில் கலந்து அதை வந்து பருகியதுனால
ஃப்ளூரோசிஸ் அப்படின்ற வியாதி வந்திருக்கு. ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லும் போது அவங்களுடைய பல்லு மஞ்சள் கரையாக ஆயிருக்கு. நிறைய பேருக்கு பல்லு கொட்டிடும். சின்ன வயசுலேயே 30-40 வயசுலேயே பல்லு ஒன்று ஒன்றா உள்ள தொடங்கிடும், கருப்பாயிடும். அவங்களுக்கான அந்த பல் வியாதி, அது ஃப்ளூரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் ஏற்பட்டிருக்கு. அதாவது எலும்பை உரிக்கணும். அது எலும்பு உருக்கி அவங்களோட உடம்புடைய ஷேப்பை மாற்றிடும். அது கால் நடக்க முடியாமல் போயிடுது. இது ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ். அப்போ இந்த பிரச்சனை அங்கே இருப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த உரத் தொழிற்சாலைகள் தான். அப்போ இது முன்கூட்டியே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியுது. அப்போ நிச்சயமாக அதையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும். நடவடிக்கைகள் எடுப்பதாக இருந்தால் அந்த பிரச்சனையும் புரிஞ்சு தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இத்தனை வருஷமாக 30-40 வருஷமாக அது இருக்குது அப்படின்னா எத்தனையோ ஆட்சிகள் மாறி இருக்குது. வேற வேற கட்சிகள் ஆண்டிருக்காங்க, ஆட்சிகள் மாறி இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் அப்படிதான் இருக்குது. அப்படின்னா இது வெறும் ஒரு ஒரு அரசியல் கட்சியால் தீர்க்கப்படக்கூடிய விஷயமோ இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட்ல 5 வருஷத்துல செய்யக்கூடிய ஒரு சேஞ்சஸோ கிடையாது. அப்போ லாங் டேர்மாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது இதற்கான தீர்வு அப்படின்றது பேசிக்ல இருந்து தான் இருக்கணும். அப்போ இந்த எண்ணூர் பகுதியில் கொள்கை முடிவுகள், சூழல் சார்ந்த கொள்கை முடிவுகள் இங்கே எந்த அரசாக இருந்தாலும் அவர்கள் எடுக்க வேண்டும். அப்போ இதற்கு முன்னாடி வளர்ச்சி, இண்டஸ்ட்ரீஸ் வர்றது வளர்ச்சி நம்ம பார்த்தோம். ஆனால் இனியும் அப்படி பார்க்க முடியாது. ஒரே இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் குவிக்கப்படுறது நிச்சயமாக வருங்காலம் அனுமதிக்காது. அது காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சூழல்ல ஒரே இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் குவிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அமையும். இப்போ எண்ணூர் பகுதியில் இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் குவிச்சிருக்காங்க. இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். படிப்படியாக புது இண்டஸ்ட்ரீஸை இங்கே வர வைக்கக்கூடாது. எந்த ஒரு அபாயகரமான பெரிய நிறுவனங்களும் எண்ணூருக்கு வரக்கூடாது. இதுதான் எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்டும் சொல்றது. என்ஜிடி அமைச்ச எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு பொல்யூஷன் பண்ணக்கூடிய எந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இனிமேல் எண்ணூர் வரக்கூடாதுன்னு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பரிந்துரைகள்லாம் மீறி தான் இப்போ அடுத்த மாதம் புதுசாக தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே எண்ணூர் பவர் பிளான்ட் வரப்போகுது. நார்த் சென்னை இதை பவர் ஸ்டேஷன் இது பண்ண போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அசோக் லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ அதானி போட்டு அங்கே தான் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மீறி தான் அங்கே கொண்டு வர முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம அந்த கொள்கை முடிவை தெளிவாக எடுக்கணும். இனிமேல் புதுசாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எண்ணூருக்கு வேண்டாம். அதே மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியும் ஒன்று ஒன்றா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற மாவட்டங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். எங்கே போனாலும் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அது வித்தின் த லிமிட்டில் ஸ்டாண்டர்ட்ஸில் அது ரன் பண்ணணும். எண்ணூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கான கண்காணிப்பு உரிமைகளை எடுத்துட்டோம். இப்போ கொள்கை முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாக டெல்டா பகுதி அறிவிச்சாங்க. அதற்கு பின்னாடி மீத்தேன், ஈத்தேனோ, ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களோ அங்கே செயல்படுத்துறது இல்லையா? இது எப்படி நிறுத்துவாங்க? எப்படி கடைசியாக எப்படி நிறுத்துவாங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் காவிரி டெல்டா பகுதியில் புதிதாக எதுவும் கொண்டு வரப்படாது அப்படின்னு கடந்த ஆட்சியில் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் அது ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோனாக அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ ஆட்சி மாறினதுக்கு பிற்பாடு அதே முடிவை இந்த அரசும் எடுத்திருக்காங்க. இப்போ மக்களை கன்சிடர் பண்ணி அங்கே இருக்க மக்களுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இன்னும் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வில் பவர், இந்த ஒரு சூழல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தியிலேருந்து தான் வருது. அப்போ மக்கள் இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த பகுதியில் போராட்டம் நடத்தியதுனால, இது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றப்பட்டதுனால, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதிக்கு, டெல்டா பகுதிக்கு நீங்கள் ஓட்டு கேட்க போகணும்னா நீங்கள் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த பகுதிக்கு போய் ஓட்டு கேட்க முடியும். அப்படி ஒரு சூழலை மக்கள் உருவாக்குனதுக்கு பிற்பாடு தான் இந்த நிலைமை அப்படின்றது மாறி இருக்கு. ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயம் எண்ணூருக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா இங்கே இருக்கிற பாகுபாடுகள் தான். அப்போ மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாய்ஸுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படலையா அப்படின்ற கேள்வி தான் நமக்கு இதுல இருந்து எழுது. கடல் பகுதியில் எண்ணெய் கசிவினால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ வாயு வெளியாயிருக்கு. மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்கிறத பெருசாக பேசுகிறோம். இதை தாண்டி மனிதர்கள் தாண்டி இங்கே ஆடுகள் இருக்கும், மாடுகள் இருக்கும், மற்ற உயிரினங்கள் இருக்கும். குறிப்பாக மரங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் தானே. இயற்கை சூழல்ல எல்லாமே பாதிக்கப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த வாயு கசிவால் என்ன மாதிரி இருக்கும்? இந்த அமோனியா வாயு அப்படின்றது ஒரு வாயுவாக இருக்கும்போது அமோனியாவாக இருக்குது. இது தண்ணியில் கலக்கும் போது அது அமோனியா ஹைட்ராக்சைடாக மாறிடுது.
அப்போ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் உயிரினங்கள் அதை வாழ தகுதி இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து தள்ளிடுது. இப்போ நிறைய மீன்கள் வந்து செத்து இப்போ மிதந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்போ அந்த பகுதியோடைய சூழலுக்கு அது டேமேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு வாயு கசிஞ்சு நமக்கு தெரியாது. 2 டன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வரல எத்தனை டன்னு அமோனியா கலந்துருக்குன்னு. அப்போ அது எவ்வளோ டன்னு கலந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இம்பேக்ட்ஸ் இருக்கும். இம்பேக்ட் ஸ்டடி அப்படின்றத அரசாங்கம் வந்து மேற்கொள்ளும். இப்போ அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாலும் மக்கள் போராட்டம் பண்ணாதான் முடியும்னு சொல்றீங்க. மக்கள் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணா இது அரசு வந்து இதை கண்கொண்டு பார்ப்பாங்க? ஏன்னா தற்காலிகமாக மூடி இருக்கேன்னு சொல்றாங்க, இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம், குழு அமைச்சிருக்கோன்னு சொல்றாங்க, மற்ற அமைப்புகள் வந்து வருதுன்னு சொல்றாங்க. நிரந்தரமா தீர்வுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் போராட்டத்துடைய காரணமாக தான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை இவ்வளோ சீரியஸாக பார்க்கப்பட்டிருக்கு. உடனடி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. எண்ணூர் ஆயில் ஸ்பில்ல நடந்த விஷயத்த பாருங்க. ஆயில் ஸ்பில் நடந்து 4-5 நாட்களுக்கு பிற்பாடு தான் கிளீனிங் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா கேஸ் லீக் ஆன உடனே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரிகள் நேரில் வந்திருக்காங்க. 2:30 நைட்டு 2:30 மணிக்கு வந்திருக்காங்க. காலையில் 6:30 மணிக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்ற அறிக்கை வெளிவந்திருக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, சீக்கிரம் சுணக்கம் காட்டாமல் சீக்கிரமாக வேலை நடந்திருக்குன்னா அதுக்கு மக்களுடைய போராட்டங்கள் தான், இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் தான் காரணம். அப்போ அரசு அதுக்கு செவி கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ப்ரெஷராவது பில்டப் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நிச்சயமாக இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு மக்கள் வந்து இந்த அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக தான் நாம வந்து அரசாங்கத்தை வேலை செய்ய வைக்க முடியும். அது இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எண்ணூரில் இந்த சம்பவம் நடந்த பிறகு எண்ணூரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி ஸ்டெர்லைட் பற்றி பேசும்போது ஸ்டெர்லைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அங்கங்கே நடக்கும்போது மக்கள் வந்து அதை மட்டுமே பேசிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடுறாங்க. சென்னையில் குறிப்பாக எண்ணூர் இல்லாமல் மற்ற பகுதிகளெலாம் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்குது, என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கோ, சிப்காட் இருக்கோ, அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. எண்ணூர், கடலூர் எடுத்துக்கோங்க, அதை வாழும் போபால் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான பொல்யூஷன் வந்து கடலூர் சிப்காட்டில் இருந்துகிட்ருக்கு. மேட்டூரில், உங்களுக்கு தூத்துக்குடி, இதில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து பொல்யூஷன் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. விதிமீறல்களும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம சிப்காட்டில் உருவாக்கி அந்த இடத்துல இதெல்லாம் குவிக்கணும்? இப்போ இருக்க சிப்காட்ஸ் எடுத்துக்கோங்க, 28 சிப்காட்ஸ் இருக்குது. அதில் மேஜர் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி தான் இருக்குது. சென்னை, அது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தான் அதிக சிப்காட்கள் இருக்குது. அதை வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணி வேறு வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணால் தான் அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு பெருகும். அதே நேரத்தில் பொல்யூஷன் லோடையும் நம்ம குறைக்க முடியும். அப்போ அதை வந்து டீசென்ட்ரலைசேஷனை நம்ம முதல் ஒரு கொள்கையாக எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த நிறுவனம் வேணுமா உண்மையிலே அப்படின்றதையும் நம்ம ஒரு கொள்கை முடிவு. சூழ்நிலையில் பாதிச்சுட்டு இவ்வளவு அசாடஸான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த பகுதியில் வேணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சூழ்நிலை இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அழிச்சிட்டு ஒரு டெவலப்மெண்ட் வேணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வெறும் கண்மூடித்தனமாக டெவலப்மெண்ட் அப்படின்னு இருந்தது மாதிரி இல்லாமல் சூழலியலுக்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி, டெவலப்மெண்ட், பொருளாதாரத்துக்கு 3வது முக்கியத்துவம் தான் ஆக்சுவலி கொடுக்கணும். வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சுற்றுச்சூழலுக்கு, 2வது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, 3வது தான் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்துக்கு. ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸில் நடந்துட்டுருக்கு. அதனுடைய காரணம் தான் இப்போ நம்ம சந்திச்சிருக்க இந்த பிரச்சனையெல்லாம். உண்மையிலே இந்த ஆர்டரில் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சஸ்டைனபிள் குரோத்தாக அது வந்து இருக்கும். இல்லை, மக்கள் வந்து தொழிற்சாலை வரணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணு சொல்லும்போது, இப்போ குறிப்பாக வந்து பேனா சிலை அமைக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா கூட கருத்து கேட்புங்கிற பேரில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் வந்து அதை செயல்படுத்துகிறவங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எல்லா தொழிற்சாலைகளும் கருத்து கேட்புங்கிறது வந்து சாத்தியமா? அது சரியாக வந்து மக்களோட கருத்தை தான் அது பிரதிபலிக்குது. அது கருத்து கேட்புன்றது பல இடங்களில் வந்து மக்களை தவிர்த்து விட்டு அவர்களோட கொடுக்குற அந்த எதிர்ப்பு குரலை வந்து ஆஃப் பண்ணிட்டு நடக்குது நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன பேனா நினைவு சின்னமே எடுத்துப்போம். இன்றைக்கி அது வந்து நடைமுறையில் வரலையே. அப்போ மக்கள் வந்து அங்கே எதிர்ப்பு தெரிவித்தது கொஞ்சம் பேராக இருந்தால் கூட அந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் கருத்து கேட்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. அது சரியாக நடக்கலை, சில இடங்களில் தப்பு நடக்குதுன்றது இருந்தாலும் கருத்து கேட்பு தான் இந்த 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 சிஸ்டத்தில் ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்குது.
அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம். அரசுல வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற அமைப்புகள்லாம் இருந்தாலும் அதை தாண்டி மற்ற அமைப்புகள் இப்போ உங்களை மாதிரி அமைப்புகள் வந்து இந்த கருத்தை சொல்லும்போது இங்க பாதிப்பு வரப்போகுது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது அரசுகள் செவிசாய்க்குதா உங்களுடைய கருத்துக்களை? இல்லை, நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ கடந்த ஒரு 10-12 வருஷத்தில் பார்க்கும்போது அரசுகள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறாங்க, செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு 35க்கும் மேற்பட்ட திட்டங்களை காலநிலை மாற்றத்திற்காக செய்திருக்காங்க. இந்த 2.5 வருஷத்தில் மட்டும் கிளைமேட் மிஷன் அமைச்சதாக இருக்கட்டும், வெட்லேண்ட் மிஷன், டிஎன் கிரீன் மிஷனாக இருக்கட்டும், கிளைமேட் ஸ்டூடியோ செட் பண்ணியிருக்காங்க. 35க்கும் மேற்பட்ட திட்டங்களை வந்து காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான முன்னெடுப்பு நடத்தியிருக்காங்க. அப்போ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இத்தனை அமைப்புகளுடைய கோரிக்கை தான், மக்களோட கோரிக்கை. அது அமைப்புகள் மூலியமாக நாங்கள் வைத்த கோரிக்கை தான் இப்போ வந்து அரசாங்க திட்டங்களாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நிச்சயமாக சுற்றுச்சூழல் பார்வை அப்படின்னு வரும்போது அரசாங்கத்துக்கு அந்த கவனம் இருக்கிறதுனால தான் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அடுத்தபடியாக சென்னைக்கு தான் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் பண்ணாத ஒரு விஷயம். 500 கோடி ரூபாய் செலவில் கிளைமேட் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுக்கிறதுனால தான் இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக நன்றி. நன்றி.